காலிஃப்ளவர் ஃப்ரை செய்வோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொதிக்க வச்ச சுடு தண்ணியே அதோட ஊற்றி கொஞ்ச நேரம் அதை மூடி வைப்பேன். இப்போ அதை திறந்து பார்த்தா அதில் இந்த மஞ்சள் தூளெல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோளமா, 2 டேபிள் ஸ்பூன் கடலைமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் ஒரு 15 நிமிஷம் போல் மூடி ஊற விடுவோம். அடுப்பில் பேனை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுவோம். மிக்ஸ் பண்ணி ஊற வச்ச காலிஃப்ளவர் எடுத்து ஒண்டொண்டா போட்டு பொரிச்செடுப்போம். இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது அப்படியே மட்டை பக்கம் திருப்பி போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டது. இப்போ இதை எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கொள்ளுவோம். காலிஃப்ளவர் ஃப்ரை தயாராகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.